ராகுல் காந்தி கொடுத்த அதிர்ச்சி. நடக்காத ஐடி ரெய்டு நடந்ததாக நாடகமாடிய செல்வ பெருந்தகை. ஒட்டுமொத்த சீக்கிரட்டையும் அவுட் பண்ணிய அண்ணாமலை. அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிய போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டார் ராகுல் காந்தி. அதற்கு மு.க. ஸ்டாலின் மறுக்கவே காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் ஆகியோர் திமுகவை கடுமையாக விமர்சித்தார்கள். அதோடு தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தினார்கள். இதனால் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறிவிடும் என்று கருதப்பட்டது. ஆனால் ராகுல் காந்தி வெளிநாடு சென்றிருந்த நேரம் பார்த்து சோனியா காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியவற்றை சந்தித்து கூட்டணி டீல் போட்டுவிட்டார் ஸ்டாலின். இதற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை முழு காரணமாக இருந்தார். குறிப்பாக இந்த கூட்டணி டீலிங்கிற்கு காய் நகர்த்தினார் ஸ்டாலின். அந்த அடிப்படையில் செல்வ பெருந்தகைக்கு பல கோடிகளை திமுக கைமாற்றியுள்ளது. அது மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களிடத்திலும் பணம் வாங்கியிருக்கிறார் செல்வ பெருந்தகை. இது குறித்த தகவல்கள் ராகுல் காந்திக்கு சென்றதிலிருந்து கடுமையான கொந்தளிப்புக்கு ஆளாகியுள்ள ராகுல் காந்தி சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து செல்வ பெருந்தகையை மாற்றிவிட்டு ஜோதிமணியை மாநில தலைவராக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நேற்றிலிருந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வருகிறார் ராகுல் காந்தி. ஆனால் இந்த பிரச்சாரம் சோளிங்கரில் நடந்தபோது ராகுல் பேசுவதை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் செல்வ பெருந்தகை. ஆனால் அவர் பேசியதை அப்படியே மொழிபெயர்க்க தெரியாமல் தப்பாக மொழிபெயர்த்துள்ளார். இது குறித்து மற்றவர்கள் சொன்னதை கேட்டு கடும் கோபத்திற்கு ஆளான ராகுல் காந்தி என்று நடக்க இருந்த பிரச்சாரத்திற்கு செல்வ பெருந்தகை வருவதற்கு தடை போட்டு விட்டாராம். ஆனால் தனக்கு அவர் தடை போட்ட விவகாரம் வெளியில் தெரிந்தால் அசிங்கமாகிவிடும் என்பதற்காக ஒரு நாடகம் போட்டுள்ளார் செல்வ பெருந்தகை. அதாவது தனது வீட்டில் வருமான வரித்துறை ரைடு நடந்தது போலவும் தன்னை ஹிந்தி பேசும் அதிகாரிகள் வீட்டு சிறையில் வைத்து விட்டது போலவும் ஒரு செய்தியை பரப்பியிருக்கிறார் செல்வ பெருந்தகை. ஆனால் அப்படி அவர் சொல்லி முடித்த சிறிது நேரத்திலேயே செல்வ பெருந்தகை வீட்டிற்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் யாரும் செல்லவில்லை, நாங்கள் ரைடு நடத்தியதாக அவர் சொல்லி இருப்பது பொய்யானது என்று வருமான வரித்துறை ஒரு தகவல் வெளியிட்டு இருக்கிறது. இந்த நிலையில் அது குறித்து இன்று தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டிருக்கிறார். அவர் கூறுகையில், ஹிந்தி பேசக்கூடிய அதிகாரிகள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தன்னை சிறைப்பிடித்து வைத்திருப்பதாக செல்வ பெருந்தகை செய்தி வெளியிட்டதை அடுத்து அதற்கு மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். ஆனால் வருமான வரித்துறை ரைடு நடக்கவில்லை என்று மறுத்துள்ளது. இதை வைத்து பார்க்கும் பொழுது ராகுல் காந்தி தன்னை பிரச்சாரத்திற்கு அழைக்கவில்லை என்பதை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே இப்படி தனது வீட்டில் ரைடு நடந்தது போன்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார் செல்வ பெருந்தகை என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இவர் மொழிபெயர்த்தது சரியில்லை என்பதோடு திமுகவிடம் ரகசிய டீல் எல்லாம் போட்டு கோடிக்கணக்கில் கைமாற்றிவிட்ட விவகாரம் ராகுல் காந்திக்கு எட்டியதால் தான் தற்போது அவர் மீது மேலும் கோபமாகி விரட்டி அடித்திருக்கிறார். ஆனால் அவர் போட்ட அந்த நாடகத்திற்கு உடந்தையாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சினிமா வசனங்களை பேசி செல்வ பெருந்தகைக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது கொடுமையிடும் கொடுமை என்று கூறும் அண்ணாமலை திமுகவுடன் தனக்கு நல்லுறவு இருப்பது போன்று ராகுல் காந்தி மேடைகளில் பேசினாலும் அவருக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே விரிசல் விழுந்து விட்டது. அதனால்தான் இந்த தேர்தலில் அவர்கள் ஒரு மேடையில் கூட ஒன்றாக பிரச்சாரம் செய்யவில்லை என்றும் அண்ணாமலை ஒரு பரபரப்பு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். மக்களை இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற உடனுக்குடன் நிகழக்கூடிய அரசியல் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.